வணக்கம் நண்பர்களே. மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறோம். அதாவது இந்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி இந்த மகர ராசி நண்பர்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, நல்லா இருக்குமா, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வரக்கூடிய குரு பயிற்சி கொடுக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக டெப்த்தாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமணம் நான் ஸ்டோர் சேனல். இது ஒரு ஜோதிட ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான பலன்களையும் அதற்குண்டான தீர்வையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான வழியையும் ஒளியையும் அதற்குண்டான பரிகாரத்தையும் சொல்லக்கூடிய சேனல் தான் நம்ம சாய் திருமணம் ஸ்டோர் சேனல். அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நேர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கும்? அதாவது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக 5ஆம் இடத்துல குரு, அதாவது கடந்த 7.5 வருஷமாக 7.5 சனி ஆட்டி படுத்திட்டு இருக்கு இந்த மகர ராசி நண்பர்களை. அந்த 7.5 சனிலேருந்து கடந்த ஒரு வருஷமாக தற்காலிகமாக ஒரு விடுதலையை, அந்த 7.5 சனிக்கு ஒரு மருந்தாகவும் அந்த 7.5 சனியோட வீரியத்தை குறைக்கக்கூடிய தீர்வாகவும் ஒளியாகவும் வழியாகவும் கடந்த ஒரு வருஷமாக அந்த குரு பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்து மகர ராசி நேரில் காத்துக்கிட்டு இருந்தார். அதாவது உண்மையை சொல்லணும்னா மகர ராசியை காப்பாற்றிக்கிட்டு இருந்தார் தன்னோட பார்வையாலையும் 5ஆம் இடத்துல அமர்ந்து செய்யக்கூடிய பலனாலையும். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வருஷம் வரக்கூடிய குரு பயிற்சியில் 6ஆம் இடத்துக்கு போகிறார். 6ஆம் இடத்துக்கு குரு போகிறது நல்லதா சார், நல்லா இருக்குமா அப்படின்னா, 6ஆம் இடத்துக்கு குரு போகிறது அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. 6ல் குரு, ஊரில் பகை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஐயோ, என்ன சார் சொல்கிறீங்க, நாங்களே இப்போ தான் 7.5 சனி முடியுது அப்படின்னு ஒரு நிம்மதியாக இருக்கும், நீங்கள் புதுசாக 6ல் குரு வர்றாருன்னு சொல்லி சொல்கிறீங்களே, என்ன செய்கிறது, என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? பயப்படாத நண்பர்களே. இந்த 7.5 சனி முடிகிறதே இந்த மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய தீர்வு, ஒரு பெரிய விடுதலைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட 7.5 சனி முடியுது. அந்த மகர ராசிக்கான 7.5 சனி முடிஞ்சு சனிப்பயிற்சி பலன் நம்ம சேனலில் வீடியோவாக விரைவில் வரும். இது குரு பயிற்சி பலன். அதாவது கடந்த ஒரு வருஷமாக உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதாவது கெட்ட இடத்துல இருந்த சனி பகவான் விலகி நல்ல இடத்துக்கு போகிறாரு, நல்ல இடத்துல இருந்த குரு பகவான் விலகி கெட்ட இடத்துக்கு போகிறாரு. இப்படி தான் இதை சொல்லலாம். ஏன்னா இதுதான் நிதர்சனமான உண்மை. அதாவது 5ஆம் இடம் தான் குருவுக்கு ஏற்ற இடம். 6ஆம் இடம் குரு போகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. 6ல் குரு வந்தால் ஊரில் பகைன்னு சொல்லியிருக்கேன். 6ல் குரு வந்தால் என்ன சார் செய்வார்? 6ல் குரு வந்தால் கடனை கொடுப்பார், வம்பு வழக்கு சண்டையை கொடுப்பார், உடம்புல வியாதியை கொடுப்பார். கடன், வம்பு, வழக்கு, சண்டை. அதாவது 6ஆம் இடங்கிறது ருண ரோக சத்துரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு வர்ற குரு பகவான் ஒன்று கடனை கொடுப்பாரு, இல்லை வம்பு வழக்கு சண்டையை கொடுப்பாரு, இல்லை வியாதியை கொடுப்பார். நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் பிரச்சனை உங்களை தேடி வரும். அதுதான் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு செய்கிறது. நீங்கள் நல்லது தான் சொல்லுவீங்க, நல்லது தான் பேசுவீங்க, ஆனால் பிரச்சனையும் வம்பும் உங்களை தேடி வரும். அதேமாதிரி கடன் வரும். அதாவது நீங்கள் கடன் வாங்கணும் எண்ணத்தில் இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில் கடன் உங்களை வந்து சேரும். ஒன்று நீங்களே விரும்பி கடன் வாங்குவீங்க, இல்லை கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க, இல்லது உங்களை தேடி கடன் வரும். ஏன்னா ருணஸ்தானம், ருணம்னா கடன் சொல்லியிருக்கு. அதேமாதிரி ரோகம், உடம்புல ஏதாவது வியாதி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு வருஷம். அதாவது குரு சுபகிரகம், 12 கிரகத்திலே முழுமையான சுபகிரகங்கிறது குரு பகவான் தான். அந்த குரு பகவான் 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துக்கு வரும்போது தான் நல்லது செய்வார். 6ஆம் இடம்ங்கிறது நல்ல இடம் இல்லை. அந்த 6ஆம் இடத்துல போய் இந்த முழு சுபரான குரு மறைகிறது அவ்வளவு சிறப்பு இல்லை, விசேஷம் இல்லை. அதனால் இந்த வருஷம் குரு பயிற்சி மகர ராசிக்கு அவ்வளவு சாதகமாக இருக்காது என்பதே நிதர்சனமான உண்மை. ஏன்னா அனுபவ ரீதியாக இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னு தெரியல. நீங்கள் இந்த வருஷம் குரு பயிற்சி பிறகு உங்களோட சூழ்நிலைகள் எப்படி மாறுதுன்னு பொறுத்து நீங்களே அதை உணர்வீங்க. சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையுது. நான் எப்படி சொல்லியிருக்கிறேன், 7.5 சனி முடியுது, அது பெரிய நல்ல விஷயம். ஆனால் இந்த மழை விட்டும் தூவானம் விடாத கதையாக இந்த குரு பயிற்சியான சில தொல்லைகளை, சில பிரச்சனைகளை சந்திக்க நேரும். பெரிய பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் நல்லதும் சொல்கிறதுக்கு பெருசாக இந்த குரு பயிற்சியில் இல்லை. அடுத்த வருஷம் 2026 வரக்கூடிய குரு பயிற்சி தான் இந்த மகர ராசிக்கு அருமையாக சூப்பராக இருக்கும். அதாவது அடுத்த வருஷம் 2026 குரு பயிற்சி தான் 7ஆம் இடத்துக்கு குரு உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியை போகிறார், உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அடுத்த வருஷம் 2026 இந்த மகர ராசி நேரில் கையில் பிடிக்க முடியாது, கையில்
பிடிக்க முடியாது, அவ்வளோ அருமையாக இருக்கும் அடுத்த வருஷம் குரு பயிற்சி. இந்த வருஷம் எப்படியாவது இந்த காலத்தை கடத்திடுங்க, பாலிஷாக இருந்துடுங்க. சார் சொல்லிட்டாங்களே அப்படின்னு அதிகமாக கடன் வாங்கிட வேண்டாம், அதிகமாக கடன் கொடுக்குறவும் வேண்டாம். கடன் அமையும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் கவனமான முறையில் பார்த்துக்குங்க. அதே மாதிரி உடல் ரீதியாகவும் கவனமாக இருங்க. உடல் ரீதியாக தொந்தரவு கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் வம்பு வழக்கு சண்டை, நீங்கள் சும்மா இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி பிரச்சனை உங்களை தேடி வரும். ஆனால் அதையும் ஒரு பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கணும். அமைதியான பொறுமையான முறையில் இருந்து அந்த சூழ்நிலையை கடந்து வந்துட்டீங்கனாலே பிரச்சனையை குறைச்சிக்கலாம், பிரச்சனையை தவிர்த்துக்கலாம். சரி சார், 6ஆம் இடத்துக்கு குரு வந்தால் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டீங்க. இந்த பார்வை, குருவோட பார்வையால் ஏதாவது நல்லது செய்யுமா? குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்களே, பார்வை ரீதியாக ஏதாவது பலனை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குருவோட பார்வை ரீதியாக உங்களுக்கு பலனை கொடுக்கும் என்பது உண்மை. குரு எந்தெந்த இடத்துல பார்க்க போகிறாரு மகர ராசிக்கு? இந்த குரு பகவான் மகர ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்க்க போகிறார். 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறது தொழில் நல்லா இருக்கும் இந்த வருஷம், அதை சொல்லலாம். 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் அமையாதவங்களுக்கு, இந்த 7 சனியால் தொழிலை வேலை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் புதுசாக ஆரம்பிப்பீங்க. ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்த தொழில் 7 சனியால் பாதிக்கப்பட்டு ஒன்றும் சிறப்பாக இல்லை சார், இது பேருக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால தொழில் நல்லாவே இருக்கும் இந்த வருஷம். அதுமாதிரி வேலை கிடைக்காத இருக்கிற மகர ராசினியர்கள்லாம் வேலை கிடைக்கும். அதே போல் 12ஆம் இடம், இந்த 7 சனியால் நிம்மதி எழுந்து தூங்காமல் இருந்த நண்பர்கள்லாம் இந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறதுனா நிம்மதியாக தூக்குவாங்க ஒரு வருஷத்துக்கு. அயன சயனஸ்தானம், அதனால் நல்லா தூக்கம் வரும். அதே போல் 2ஆம் இடம் தனஸ்தானம், தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால காசு பணத்துக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் எனக்கு கடன் வரும்னு சொல்லியிருக்கேனே, கடன் வாங்கியாவது காசு உங்கள் கைக்கு வந்துடும். அதனால் பார்வை ரீதியாக அந்த குரு சாதகமான சில நல்ல பலன்கள் வழங்குவார். ஆனால் பெரும்பாலும் 6ஆம் இடத்துக்கு உரிய பலனை தான் அவர் செய்வார். நேயர்களே, உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நேயர்கள் நண்பர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும், எந்த மாவட்டமாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும் ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். உள்ளது உள்ளபடி நெத்தியடி ஜோதிடம். இது இப்படி தான் நடந்திருக்கும், இதுதான் நடந்துகிட்டு இருக்கும், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம நெத்தியடி ஜோதிடம். அதனால் விருப்பமுள்ள நேயர்கள் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, என்னோட நம்பர் கால் பண்ணிங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலனும் துல்லியமாக சொல்லப்படும். என்னோடய நம்பர் டிஸ்பிளேல, வீடியோ டிஸ்பிளேல வந்துக்கிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.